இந்த வந்துட்டாங்களே என் சிங்கக்குட்டிய வாங்கடா 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 அப்படின்னு வடிவேல் படத்துல சொல்ற மாதிரிதான் ஒயில்டா விளையாட போறாங்க. ஒயில் கார்டு இன்றி அப்படின்ட்டு பயங்கர பில்டப்போட வீட்டுக்குள்ள வராங்க. ஒயில்டா விளையாடுறதுக்கு ஒயில்டு கார்டு. அதுவும் விஜய் சேதுபதி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டவனே நம்ம கேஜிஎஃப் டைலாக் மாதிரி ஆளுக்கு பயங்கரமா சொல்றாங்க. அந்த குரூப்பை உடைச்சிட்டு இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எங்களுக்கு தெரியும். இதுல கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆளு வெச்ச உடனே தரன்னு கிழிக்க போறோம். அதுவும் ஒருத்தங்க என்னடா அப்படின்னம்னா இந்த குரூப் விளையாடுறாங்களே அவங்க எல்லாம் தெரிக்க விட போறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்னடானா கால் எடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்ச உடனே தர தர தரன்னு சில பேர் முகத்தரையே கிழிக்க போறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தங்க என்னன்னா சில பேருக்கு பாடம் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொருத்தரு நான் பேசலாம் மாட்டேன்ப்பா உள்ளுக்கு போனவனே வச்சு செய்யறதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு போறாங்க. அசால்ட் நான் வந்து வாய்ஸ் விட மாட்டேன், நான் செஞ்சு காட்டுவேன். ஆனா இவங்க போற போக்க பார்த்தா உள்ளுக்கு செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேள்வி இருந்தாலும் கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கறதா வந்து ஃபர்ஸ்ட் நாளே சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சில தகவலும் வந்திருக்கு. அது என்ன ஏது இந்த ப்ரோமோல என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்கறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒயில் கார்டு என்ட்ரி வந்து ஒவ்வொரு சீசனும் வந்து ஒவ்வொரு மாதிரி உள்ள போவாங்க. அதுவும் எப்படி அப்படின்னம்னா ஒயில் கார்டு என்ட்ரி வந்து சஸ்பென்ஸ் வச்சிருக்கோம். இவங்க போவாங்களா அவங்க போவாங்களா பல்க் அனுப்புவாங்களா ஒன் பை ஒன் அனுப்புவாங்களா அப்படின்லாம் நிறைய எதிர்பார்த்து இருக்கும். ஆனா இந்த ஒயில் கார்டு என்ட்ரி வந்து இவங்க 4 பேர் தான் போறாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரோமோவை வெளியிட்டுட்டாங்க. அந்த 4 ஒயில் கார்டு என்ட்ரி வந்து சரி தனித்தனியா போவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒருத்தவங்க ஜோடி இன்னும் 2 பேர் வந்து சீரியல் ஆக்டர் தான். முக்காவாசி எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அவங்கள அப்படியே 4 பேரும் பல்கா அனுப்புறாங்க. பல்கா அனுப்புறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வந்து நல்லா வந்து டியூன் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு. அது எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதை விட விஜய் டிவி வந்து எப்பா இந்த சீசன் வந்து ரொம்ப மொக்கையா போகுது, எடுத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வேஸ்ட், இந்த 4 பேராக போய் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த ஒயில் கார்டை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வாங்க யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு. இருந்தாலும் சொல்லிடுவோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரஜன். இந்த பிரஜன் இவங்க யார் நல்லா தெரியும். சன் மியூசிக், சன் டிவி, விஜய் டிவில சீரியல் இப்படின்ட்டு வந்து பயங்கர ஃபேமஸ். இவங்களோட ஒய்ஃப் தான் வந்து சாண்ட்ரா. இவங்களும் வந்து சன் டிவில பல சீரியல்ஸ், விஜய் டிவில சீரியல்ஸ் இந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து மெயின் மீடியால செம ஃபேமஸான மகன் தான். இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து உள்ளுக்கு போய் வந்து கண்டஸ்டன்ஸா வச்சு செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவோட இருக்காங்க. அது வந்து சாண்ட்ரா வந்து முக்கியமா என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் கேங்கா விளாடுறாங்க அவங்களுக்கு தான் வந்து பயங்கர பாடம் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தம் எனக்கு பார்த்தோம்னா கனியக்காவுக்கு ஆப்போசிட்டா பிளானா வந்து சாண்ட்ராவை இறக்கிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து பிரஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்கு கால் எடுத்த வச்சோடனே சில ஒரு முகத்திரை வந்து தர தரன்னு கிழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை எனக்கு பார்வதிக்கு ஏதோ லிங்க் ஆகுற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அடுத்து வந்து திவ்யா கணேஷ் சில பேருக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாடம் எடுக்க வேண்டியது இருக்கா? இதுவும் வந்து சபரி கனிக்கு ஏதோ போட்ட பிளான் ஸ்கெட்ச் மாதிரி தான் இருக்கு. ஆக மொத்தம் வந்து உள்ளுக்கு வந்து அன்பு கங்கையும் சிதைக்க போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து திவாகரு, சொர்ணாக்கா, பார்வதி இவங்க 2 பேத்தையும் வச்சு செய்யறதுக்கு தான் ஆள் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம அமித் பார்கவர் நான் பேசலாம் மாட்டேங்க உள்ளுக்கு போய் செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயம் அவரும் சொல்லிட்டு போறாரு. ஆனா உள்ளுக்கு ஸ்டேஜ்ல என்ன நடந்ததுக்கு அப்படின்னா பிரஜன் வந்து விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு தான். ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல வந்து 2006 நினைக்கிறேன் சன் டிவில வந்து பெண் சீரியல் அப்படின்னு ஒரு சீரியல் வந்து 2 பேரும் வந்து ஒண்ணா ஆக்ட் பண்ணாங்க. அதனால ஸ்டேஜ்ல வந்து போடா வாடா மச்சான் அப்படின்னு பேசுற மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்க. அதுவும் விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா உள்ளுக்கு போய் வந்து நான் ஒரு ஹோஸ்டா தான், நீ உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு ஹோஸ்டா தான் செயல்படுவேன், பர்சனலா எதுவும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து அமித் பார்கவும் வந்து ஏற்கனவே கன்னடா பிக் பாஸ்ல வந்து பிக் பாஸ் வாய்ஸ் ஆகுறதுல அதுக்கு பேசியிருக்காரு. அதனால சைக்காலஜி வந்து கண்டஸ்டன்ஸோட சைக்காலஜி நல்லாவே தெரியும். அதனால எந்த இடத்துல சைலண்டா விளாண்டாலும் எந்த இடத்துல எப்படி கோல் போடணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். யாரை வச்சு செஞ்சா நல்லா வெளியில ரீச் ஆகும்ங்கிறது நல்லா தெரியும். அடுத்து திவ்யா கணேஷ் வந்து நம்ம கமருதீன் கூட வந்து சீரியல்ல வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. முக்கியமா கமருதீனுக்கு ஆப்போசிட்டா ஆதிரை போன இடத்த வந்து திவ்யா கணேஷ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆக மொத்தம் நல்லா சபதம் தான் எடுத்துட்டு போறீங்க. உள்ளுக்கு போய் உண்மையிலே வச்சு செஞ்சீங்கன்னா உங்கள்ல இருந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீசன் 7ல வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்தாங்கல்ல உள்ளுக்கு வந்து புள்ளி கேங்க வச்சு செஞ்சுட்டு ஒயில் கார்டு என்ட்ரியா வந்து டைட்டில் வின்னர் அடிச்சாங்களா அது மாதிரி இதுல இருந்து ஒருத்தவங்க அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பாப்போம் உங்களுக்கு என்ன தோணுது. இந்த ஒயில் கார்டு என்ட்ரியில 4 பேர்ல வந்து இவங்க ஸ்ட்ராங்கான பிளேயர் இவங்களை வச்சு செய்வாங்க அப்படின்னு வந்து யாரை தோணுதோ அவங்க பேரை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி வணக்கம் மக்களே.